ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஐஆர்கே ஃபேமிலி. எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேலை ஃபுல்லாக இருந்ததுனால வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. காலையில் வேலைக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு டைம் இருந்தால் எடுத்து போடுறது தான். அது போக லாங் வீடியோ எடுக்கிறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க இல்லை நம்ம பேச போகிறோம். அது எதை பற்றி அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ சப்போர்ட் மீ. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகேங்க, இப்போ நம்ம பேச போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9. யாரெல்லாம் பிக் பாஸ் இப்போ பார்க்குறீங்க விஜய் டிவியில்? எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் பிக் பாஸ் 9 ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு மக்களுடைய தரப்புலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த ஷோவை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஷோவை நடத்தாதீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டெல்லாம் நிறைய பேர் நேரடியாகவே நியூஸ் சேனலில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு 10 நாளாக தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரோமோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்ப்பேன். ப்ரோமோவே பார்த்திங்கன்னா ரொம்பவே இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் போட்டு காமிக்கிறாங்க. சரி, அந்த சீசனில் என்னடா மக்கள் நியூஸ் சேனலில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்ட்டு உள்ளே போய் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். சத்தியமாக சொல்கிறேன், உள்ளே இருக்கிற கண்டெஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நடந்துக்கிற விதம் அவ்வளோ மோசமாக தாங்க இருக்குது. ஃபேமிலியோடு உட்காந்து பிக் பாஸ் சீசன் 9 பார்க்கவே முடியாது குழந்தைங்களோட அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து பேசுகிற வார்த்தைகள்லேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சேனலில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு ஷோ இந்த அளவுக்கு தர மோசமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நடத்தி தான் ஆகணும் அப்படின்றது ரூல்ஸு தான். ஓகே, 100 டேஸ் முடிகிறதுக்குள்ளே அந்த இருக்கிற 20 கண்டெஸ்டண்ட்டுக்குள்ளே யார் டைட்டில் வின்னர் அடிப்பாங்க அப்படின்றதே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த விஜே பார்வதி அப்படின்ற ஒரு யூடியூபர் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஜேர்னலிஸ்டனாமா. அதுக்கப்புறமா ஒரு யூடியூப் சேனல் வச்சு வெளியில் போயிட்டு எல்லாமே லாக் மாதிரி போடுறவங்க தான். அந்த லேடியோட வீடியோவை வெளியில் பார்க்குறதுக்கும் உள்ளே போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்குள்ளே போயிருக்கிற எல்லா கண்டெஸ்டண்ட்டுமே பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் தான். அதில் இப்போ ரீசெண்டாக வைல்டு கார்டில் ஒரு 4 பேர் உள்ளே போயிருக்காங்க. அவங்க சீரியல் ஆக்ட்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி அதில் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் பர்சன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விக்ரம். அவர் ஒரு காமெடியன், அவர் யூடியூபர்ஸ் தான். அதில் இருக்கிற பகுதி பேர் ஒரு 10 பேர் பக்கம் யூடியூபர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனவ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஸா அப்படின்றவங்க உள்ளே போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் அப்படின்றது ஒரு சீசன்னே வருதுங்க வாயில். பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்மெண்ட் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். பாப்பா வந்துட்டாங்க, அதனால் வீடியோ கட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பிளேஸ்மெண்ட்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ பேர் வெளியில் இன்னுமே சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு படிப்பாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் கூட தன்னுடைய டேலண்ட்டில் நிறைய பேர் சாதிக்கிறவங்க கூட இருக்காங்கங்க. யூடியூபர்ஸ் லாகு போடுறவங்க அப்படின்றத தவிர்த்து அதுக்கு மேலே நிறைய பேர் சாதிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது இந்த சீசன் 9ல் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கண்டெஸ்டண்ட்டை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நல்லா சாதிக்கிறவங்களுக்கும் படித்து நிறைய பேர் இன்னுமே டேலண்ட்டை வெளியில் காமிச்சு தன்னுடைய திறமைகளை காமிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கங்க. ஒவ்வொருத்தரையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது உள்ளே போகணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தானே. சாதாரண மக்களில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சாதிச்சு இன்றைக்கும் திறமையால் வெளியில் வந்தவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்கலேருந்து இந்தியாவுக்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்காக இருக்கட்டும், அவங்க பெருமை சேர்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இது இன்டர்நேஷ்னல் டெலிவிஷன் அப்படின்ற போது அதில் பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து அவங்க நடந்துக்கூடிய விதம் வரைக்கும் வெளியில் அவங்களுடைய திறமையை யாருமே பார்க்கல. அவங்களுடைய கேரக்டரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி இப்போ வரைக்கும் கமாண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ட்ரோல்
போய்க்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரிவ்யூஸ் வந்து கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ஸ்டன் அவங்களுடைய ரியல் ஃபேஸ் என்ன, அவங்களுடைய ரியல் கேரக்டர் என்ன அப்படின்றத மட்டும்தான் உள்ளே காமிக்கிறதுக்கு போகிறோம். அதை வச்சு வெளியில் வந்து நமக்கு நிறைய பட வாய்ப்புகள்லேருந்து ஏகப்பட்ட சாதனைகள் நம்ம சாதிக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க இந்த பிக் பாஸ் சீசன் அப்படின்றது ஒவ்வொரு தடையுமே கொண்டுட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கிட்ட நான் கேட்குறத விடங்க அந்த பிக் பாஸ் யாருன்னு இன்னும் நம்ம பார்த்ததில்லை. ஏதோ ஒரு குரலில் பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்றபோது விஜய் சேதுபதி சார் வந்து இந்த ஷோவை நடத்தும் போது தமிழக மக்களுடைய கருத்துக்களையும் வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் நிறைய சாதனையாளர்கள் உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இது இருக்குது. பட் எனக்கு வந்து நான் இந்த சீசன் 9 இந்த 10 நாளாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து பார்க்குறது தாங்க, வேறு அதை மெனக்கட்டு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கருத்துகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான். அப்படி இருக்கும்போது உள்ளே வந்து யார் இன்னும் டைட்டில் வின் அடிக்க போகிறாங்க அப்படின்றதையே கணிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து உள்ளே நடந்துகிட்ருக்கு. எனி டைம் சண்டை, கத்துறது, அசிங்கமான வார்த்தைகள் பேசுகிறது. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த அகோரி கலையரசன் அப்படின்றவன் உள்ளே போயிருந்தான் பாருங்கள். அவனையெல்லாம் எதுக்கு தான் வந்து பிக் பாஸ் சீசனுக்குள்ளே விட்டாங்கன்றதே ஒன்றுமே புரியலைங்க. அப்படி அவன் என்ன சாதிச்சிருக்கான்றத போது, ஆனால் அவனுடைய சாதனைகளை வந்து ஒரு சிலதை போட்டிருக்காங்க. நாட்டுப்புற கலையில் வந்து அவன் நிறைய வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஒரு சில வீடியோஸ் வந்து அவன் பிக் பாஸ் சீசனுக்குள்ளே போனதுக்கப்புறம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவன் அந்த சாதனை பண்ணினதுக்கும் இப்போ அவன் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் ஏன் அகோரியாக போயிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து தன்னுடைய பேரை கெடுத்துக்கிட்டான் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சீசன்லேயும் சரிங்க, படம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், டிவி வாய்ப்புகளாக இருக்கட்டும், சாதனை பண்ணுறவங்கள நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது அவங்க மேலே மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்னும் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூஸ் கொடுத்துடலாம். ஏன்னா என்னைய மாதிரி வந்து வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு பிக் பாஸ் பார்க்குறதுக்கெலாம் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்கள்ல, அதுக்காக மட்டும் இல்லைங்க. குழந்தைகளோடு வச்சு ஃபேமிலியோடு பார்க்க முடியாத அளவுக்கு தான் அது இருக்குது. இனிமேல் போக போக நாட்களில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து மேலோட்டமாக ப்ரோமோ பார்த்துக்குவேன், அப்பப்போ ரிவ்யூஸ் ட்ரோல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. உங்களுடைய அபிப்பிராயம், யாரெல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு நல்ல லாகோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், தேங்க்யூ ஸோ மச்.